Hi friends, today's idiom இன்னைக்கு பார்க்க போகிற idiom எப்படின்னா ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸாக ஒரு ப்ராப்ளம் போய்கிட்டே இருக்குது, இல்லை ஒரு 2 பேருக்கு இடையில சண்டை நடந்துகிட்டே இருக்குது, இல்லை 2 பேர் ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க, ஒரு கிளாஸ் ரூமில் சத்தம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது மாதிரி கண்டினியூஸாக ஒரு ட்ரபிளான ஒரு விஷயம் போய்கிட்டே இருக்கிறப்போ அந்த இடத்துல கடைசியாக அது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையாக கொண்டு வந்து நிற்கும். அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு முடிவு எடுத்தே ஆகணும், எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்படிங்கிற சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ண வேண்டிய இடியம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். That idiom is come to a end. A situation becomes critical and needs immediate action or attention. அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்ஷனோ அந்த இடத்துல கவனத்துக்கு நம்ம எடுத்தால் தான் அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும். அந்த ஒரு சிச்சுவேஷனுக்கு வர்றப்ப we have to use this idiom come to a end. For example, the teacher's frustration with noisy class came to a head when she gave a surprise test. என்னன்னா டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிடுறாங்க, ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸு. அப்போ இந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் நம்ம வச்சே ஆகணும், வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரு சர்ப்ரைஸ் டெஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு சிச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக போகிறப்ப அங்கே ஒரு டெசிஷன் எடுக்கிறப்போ we have to use this idiom come to a head. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சிச்சுவேஷன் வந்து கிரிட்டிக்கலாக போகிறப்போ அதை நம்ம கவனிக்கணும், அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் வர்றப்ப we have to use this idiom come to a head.